கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து வாடும் 4 குழந்தைகளை முதல்வரின் உத்தரவின் பேரில் சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து மூத்த மகளான லாவண்யாவிற்கு தற்காலிக அரசு பணி வழங்கிடவும், அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் 2 குழந்தைகள் பள்ளிப் படிப்பை தொடரவும், தொழிற்பயிற்சி நிலையத்தில் படித்து பாதையில் நின்ற சிறுமியை மீண்டும் படிக்க வைக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஏவா வேலு உறுதியளித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அவர் வழங்கினார். லாவண்யாவை பொறுத்தளவுக்கு அரசு சார்ந்த ஏதாவது ஒரு அலுவலகத்தில் இப்போ தற்காலிக பணி உடனே அவனுக்கு கொடுக்கறது, எதிர்காலத்தில் அரசாங்கத்துடைய வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் போடுகிற பொழுது அப்பொழுது அதுக்கு ஒரு நிரந்தர பணியை ஏற்பாடு செய்து தரலாம். இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரோட ஆலோசனையோடு அரசின் சார்பாக என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த குழந்தைகளை கைவிடாது.